எங்க பாட்டி அனுப்புற ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஊர் சுத்த போறேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஷின்சான் அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. இல்லம்மா, எனக்கு இங்க காத்தே வர மாட்டேங்குது. தூக்கம் எல்லாம் போயிடுச்சு, அதனால தான் நான் எந்திரிச்சிட்டேன். இனி நோ ஸ்லீப்பிங். ஆனா நீங்க உஷாரா ஏசி ரூம்ல போய் தூங்கிட்டு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஓடி வந்து உட்காந்துக்கிட்டீங்களா? வாய மூடு. அம்மா, என்னம்மா இது பார்சல் வந்திருக்கு? என்னது இது, சொல்லுங்க. இதுவா ஷின்சான்? இது உனக்கு உன் பாட்டி அனுப்பியிருக்கிற gift. என்னது, எங்க பாட்டி gift அனுப்பிச்சிருக்காங்களா? ஐயா, ஆக்ஷன் காமிக் பொம்மை இருக்கான்னு பார்க்கலாம். என்னது இது? என்னம்மா இது சொக்கா அனுப்பிச்சிக்கிறாங்க? இந்த gift உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஹிமவரி, நீயும் தூங்கி எந்திரிச்சிட்டியா? அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். என்னம்மா இவ்வளவு பெரிய ஓட்டையாகுது? இத அப்படி போடக்கூடாது. இந்த ட்ரெஸ் எப்படி போடணும் நான் சொல்லித்தரேன். இத இப்படிதான் போடணும். ஏமா, கைய கொஞ்சம் புடிச்சு தச்சிருக்கலாம்ல? எப்படி தொலை தொலைன்னு தொங்குது பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இரு ஷின்சான். அவ்வளவுதான். தேங்க்யூ மாஸ்டர். பாக்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. 36 டேங்க் பிராஃப் தேங்க்யூ. ஐ விட்டு விட்டு என் காலை உடை. பாத்து நடக்க கூடாது. கீழ விழுந்த அந்த Dress அழுக்கு பண்ணாம முதல்ல கழட்டி வை. ஃபங்க்ஷனுக்கு போனா போட்டுட்டு போலாம். ஹிமவரி, உனக்கு இந்த Dress போட்டு விடணுமா? இரு போட்டு விடுற. போடலாமா? எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஹிமவரி செல்லம்? அப்படியே நீ என்ன மாதிரியே இருக்க ஹிமவரி. ஐடியா, உங்க ரெண்டு பேரையும் இதே Dressல போட்டோ எடுத்து உங்க பாட்டிக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன ஷின்சான்? அட, அதுக்குள்ள இந்த பையன் எங்க போயிட்டான்? என்னது, அந்த Dress போட்டுட்டு இவன் வெளியில போயிட்டானா? இந்த மணக்கட்ட செருப்பு போட்டு ஊரே கூட்டுது சவுண்டு. ஐ, ஹலோ அக்கா, ரெண்டு பேரும் ஜோடி எங்க கிளம்புறீங்க? சரி, இந்த Dress எங்க பாட்டி ஊர்ல இருந்து அனுப்பிச்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த பையன் Dress நல்லா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, லேடிஸ் கிட்ட இருந்து நல்ல ரியாக்ஷன்லாம் கிடைக்குது. இந்த Dress மெயின்டைன் பண்ணலாம் போல இருக்கே. அச்சச்சோ, என்னோட மணக்கட்ட செப்பல்ஸ்ல ஒண்ணு செடி மேல போய் உட்காந்துக்கிச்சே. இல்ல, நீங்க எடுத்து கொடுப்பீங்க தெரிஞ்சுதான் தூக்கி மரத்து மேலே அடிச்சிருப்பேன். ரொம்ப தான் குறும்பு. அப்படியே இந்த பையன் ஒரு பொம்மை மாதிரி இருக்காளே. ஆமா, பழங்கால Dress, கையில வேற ஒரு நாய்க்குட்டி. இது சைகோ-சான். என்ன ஏதோ படம் டைட்டில்லாம் சொல்றாங்க. ஏன் ஷின்சான் மேல நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க? நான் இப்ப சிலை ஆயிட்டேன். நீ சிலையாயிட்டே சரி, ஆனா சீரை எப்படி இருக்கு? ஆக்சுவலி வாட் ஐ சே, நான் இந்த காஸ்ட்லியான Dress போட்டு வந்துட்டேனா, இத போட்டுட்டு ஓடி விளையாட முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்டாச்சு கேம். என்னது, ஸ்டாச்சு கேமா? ஆமா, யாருமே இல்லாம தனியா எப்படி ஸ்டாச்சு கேம் விளையாட முடியும்? இலே கசாமா, எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது ஒரு தொழிலா வச்சிருக்கீங்க. உனக்கு போர் அடிக்கல? ஓவரா பேசுனா இப்ப நான் ஒன்னு அடிப்பேன். ஷீரோவை பார்க்கதான் ரொம்ப பாவமா இருக்கு. ஷின்சான், இந்த Dress எனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. பர்ஃபெக்ட்டா செட் ஆகும் தெரிஞ்சதுனால தானே இந்த போட்டு நான் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன். ஹே फ्रेंड्स, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவ ஐடியா ஆரம்பிச்சது டிராமா பண்றத பத்தி தானே சொல்லுவா. இவன் இந்த ட்ரெடிஷனல் Dress போட்டிருக்கிறதுனால நாம இப்ப ஒரு கேம் விளையாடலாம். அதுல ஷின்சான் தான் சைகோ-சானா நடிக்க போறா. வழக்கம் போல உன் டிராமா கேம் ஆரம்பிச்சிட்டியா? சரியா சொன்ன. பல வருஷத்துக்கு முன்னாடி சைகோ-சான் ஒரு ஹீரோ இருந்தா. அவ நிறைய பேருக்கு உதவி பண்ணதுனால அவ ஹீரோ ஆயிட்டா. இப்போ ஷின்சான் அதே மாதிரி Dress போட்டிருக்கிறதுனால ஷின்சான் தான் சைகோ-சானா நடிக்கணும். ஷின்சானுக்கு பாரு, நான் தான் நடிப்பேன். ஏன்னா நான் தான் அதுக்கு பொருத்தமான ஆள். ஷின்சான் மக்களுக்கு உதவி பண்றது கசாமாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால கசாமா மசாவ் கிட்டயும் போ கிட்டயும் சொல்லி ஷின்சானை அடிக்க சொன்னா. ஆனா அது அவங்களால செய்ய முடியல. எல்லாரும் அப்படிங்கிறதுக்குள்ள காணாம போயிட்டாங்க. என்ன பொண்ணுடா அவ? எஃப்எம் ரேடியோ மாதிரி சும்மா நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஐயோ, கரெக்டா சொன்ன கசாமா. அந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதான். நம்ம தான் அங்க இருந்து அப்படியே அலைக்கா தப்பிச்சு வந்தாச்சுல. இனிமே அந்த இம்சை வந்து நம்மள தொல்லையே பண்ணாது. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம சந்தோஷப்படலாம், அங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டோம். எங்க நான் குடியிருந்த கோயில காணோம்.
எங்க சார் போயிட்டு வரீங்க? ஊரை சுத்திட்டு வரியா? என்ன தைரியம் இருந்தா முதல் dress போட்டுட்டு போய் இப்படி அழுக்கு பண்ணிட்டு வருவேன். தப்புதான். எங்க அம்மா இன்னைக்கு நாஸ்டாவுக்கு பாஸ்டா ரெடி பண்றாங்க போயப்பா. நான் கிளம்புறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒழுங்கா சொல்றேன், என்ன காண்டே தாதா பாண்டா. ஓங்கி விட்ட நான் மூக்கு வாயெல்லாம் குழப்பிக்கும் உனக்கு. ஹிமாவாரி, நான் ஒரு புது பொருள் வாங்கியிருக்கேன் பாரு. இந்த மாதிரி ஈமா வரிக்கு மட்டும் தான் பொருளா? அச்சோச்சோ, மறுபடியும் ஏதோ பொருளை வாங்குறேன்னு சொல்லி காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? எப்படியும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள எங்க அப்பா கையில திருவோட கொடுத்துருவீங்க. இது நமக்கு தேவையான பொருள் தான் ஷின்சான். டடா! பாஸ்தா மெஷின். வாஹோ, இதான் பாஸ்மா டிஷினா? பாஸ்தா மெஷின். நானும் அதானே சொன்னேன். இந்த மெஷினை வச்சு நம்ம ஈஸியா நூடுல்ஸ் தயார் பண்ணலாம். இந்த பிஸ்தா மிஸ்கின்ல என்ன பண்ணலாம்? பிஸ்தா கிடையாது, பாஸ்தா மெஷின். ஓஹோ, பாண்டா மிஷினா இது? பாண்டா கிடையாதுடா, பாஸ்தா. என்னாச்சு மிட்சி, எதுக்காக இப்படி ஷின்சான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அட, என்ன இது? பாஸ்தா மெஷின் ஹாரி. இப்ப நாம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் செலவு பண்ணி எதுக்காக மிட்சி வாங்குன? எங்கப்பா சொன்னா கேக்குறாங்க. வழக்கம் போல தேவையில்லாத மிஷின்லாம் வாங்கி உங்களை போண்டி ஆக்குறதுன்னு முடிவே பண்ணிருக்காங்கப்பா. என்ன மிட்சி இது, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எதுக்கு இப்ப இதெல்லாம்? அப்போ இப்படியே கை கட்டி பேசிட்டு இருக்க போறீங்க? இங்க பாரு மிட்சி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பொருளை வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ண, அப்புறம் உன் பாக்கெட் மணியை நான் கட் பண்ணிடுவேன். இப்படிதான் தெளிவா முடிவெடுக்கணும். இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை வாங்க வேணான்னு நான் கேக்குற பொம்மையை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். உங்க 2 பேருக்கும் என்ன திமிரு இருந்தா எனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பாஸ்தா மெஷினை எதுக்காக வாங்கினேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த பாஸ்தா மெஷினை ஒரு இட்டாலியன் செஃப் உருவாக்குனாரு. இத உருவாக்குனோனே அட என்னது இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த பாஸ்தா மெஷினை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்தா பிளேட்ஸ் எல்லாம் பிரான்ஸ்ல தயாரிக்கப்பட்டது. இந்த கத்தி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம ஒரு டீ பேன் கூட வாங்கிருக்கேன். இப்பவாவது இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு சிக்கனமா பொருள் வாங்குறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன பதிலே காணோம்? நல்ல சிக்கனம் தான் இதெல்லாம். சரி வாங்க, எல்லாருமே சேர்ந்து பாஸ்தா தயார் பண்ணலாம். பாஸ்தா தயாரிக்கணும்னா மாவை முதல்ல கொட்டி இந்த மாதிரி பெரிய குழி உருவாக்கிக்கோங்க. அதுல முட்டையை உடைச்சு ஊத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. ஓஹோ, அப்படியா? ஒரு பாஸ்தாவை ரெடி பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருக்காமா? ரொம்ப சந்தோஷம் ஷின்சான். இப்பவாது உன் அம்மா உங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறேங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். ஆட போங்கம்மா, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ரெடியா செஞ்சே வச்சிருப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு ஏப்ப போட்டு போறதை விட்டுட்டு இங்க கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக பாஸ்தா தயார் பண்ணிட்டு இருக்கேன். அது சூப்பர் மார்க்கெட்ல சுலபமா கிடைக்கும் நான் சொல்றேன். இந்த மாவு பிசைஞ்ச கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாரி, அந்த காயெல்லாம் நானே வெட்டிக்கிறேன். இந்த மாவு கொஞ்சம் பிசைஞ்சு தரீங்களா? கண்டிப்பா பிசைறேன். நான் வேணும்னா வெட்டட்டுமா? என்ன ஹாரி, ரொம்ப கஷ்டமா இருக்கா? மாமா இங்க பாருங்களேன், ஐஸ்கிரீம். பார்க்க அழகா இருக்குல்ல? இது ஒரு குக்கி. இது நல்லா கருகணும் போல இருக்கு. அப்பதான் இது பாக்குறதுக்கு குக்கீஸ் மாதிரியே இருக்கும் ஷின்சான். அப்படியா? இது ஓகேவா பாருங்கம்மா. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கணும் ஷின்சான். பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, இது எப்படி? மார்க்கரை கண்டுபிடிச்சவனுக்கு 100 மார்க் போடுங்க. எதே இதுல விளையாடுறதுனே உனக்கு விவசாயம் இல்லாம போச்சு. என்னாச்சு ஷின்சான், என்ன பண்ற? அம்மா, எனக்கு அர்ஜென்ட்டா உச்சா வருதுமா. பாத்ரூம் போயிட்டு கை கால்லாம் சுத்தமா கழுவிட்டு வா ஷின்சான். கழுவிட்டு நான் ஏன் வரேன்? ஷோ, அச்சோ, உச்சா போயிட்டு கை கழுவ மறந்துட்டேன். அம்மா கொட்டுவாங்களே. அம்மா, கை கால் கழுவுனியா ஷின்சான்? எல்லாம் கழுவிட்டமா. சரி, வந்து அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பாப்போம். ஒரு வழியா எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். சரி, இப்ப நான் நூடுல்ஸ் தயார் பண்ணவா? ஆமா, அந்த பாஸ்தா மிஷின் எங்க போச்சு? அத காணோமே. சுத்துங்கோ சுத்துங்கோ கிளேவ சுத்துங்கோ 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 கிளேவ சுத்துங்கோ சுத்துங்கோ 14 நீங்க சுத்துங்கோ.
என்ன பண்ற ஷின்சான்? பாஸ்தா மிஷின் எப்படி வேலை செய்யணும் ஹீமாவதி கேட்டாமா. அதுக்கான மாவை வேஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு தான் மலிவு விலையில நான் செய்முறை விளக்கம் காமிச்சிருக்கேனே. நல்லா இருக்கா? அம்மா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பாஸ்தா மெஷினை விளையாட்டு மெஷினா மாத்துவேன் உன்னை. கேட்டாமா, அம்மா. ச்சே. கொஞ்சம் பொறுமையா இரு ஹிமாவரி செல்லம், அம்மா வேலையா இருக்கேன்ல. இரு பாஸ்தா ரெடி ஆகிட்டே இருக்கு. ஹாரி, அந்த பாஸ்தா மெஷினை கொஞ்சம் எடுங்களேன். எடுத்துட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகா பாஸ்தா தயாராகி வருது. இப்ப சொல்லுங்க, இந்த மிக்ஸி புத்திசாலி தானே? வீட்டுக்கு தேவையான பொருளை தானே வாங்கியிருக்கேன். எல்லாம் நாங்க சாப்பிட்டு நிதானமா சொல்லுவோம். வாயை மூடிக்கிட்டு இரு, இல்லைன்னா சாப்பிட கிடைக்காது. அடடே, என்ன ஆச்சு? புது மிஷின் தானே, ஏன் இப்படி மக்கார் பண்ணுது? எவ்வளோ இழுத்தாலும் வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தது. எங்க தள்ளுங்க, நான் பண்ணி பாக்குறேன். அட, என்ன இது? அடேங்கப்பா, புது மிஷின்ல பாஸ்தா பண்ணா இப்படிதான் ஜொலிக்குமாமா? ஜொலிக்கிற அளவுக்கு அப்படி அதுல என்ன இருக்கு ஷின்சான்? தங்கம்மா? இது இது என்னோட அழகான நெக்லஸ் ஆச்சு. இது எப்படி இதுல வந்துச்சு? எல்லாம் உங்க சீமந்த புத்திரி பண்ண வேலையா இருக்கும். என் நெக்லஸ் போச்சே. சரி விடு, கண்டதை யோசிக்காம சாப்பிடு மிச்சி. இந்த வாழைப்பழத்தை தான் நாங்க முதல்லயே சொன்னோம். எங்க கேக்குறாங்க?